ஹலோ வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் டு சேனல் ரோட் டு பேசிக்ஸ். இந்த வீடியோவில் ஸ்ரீனிவாச ராமானுஜனை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதா இருந்தால், முக்கியமாக மாறுவேட போட்டியாக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சொல்கிற டோனில் இந்த விஷயங்களை நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதோட அந்த டெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை வந்து இந்த வீடியோவோட எண்ணில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். வணக்கம், என் பெயர் ராமானுஜன், ஸ்ரீனிவாச ராமானுஜன். என்னை பல பேர் கணித மேதை என்றும் கணிதவியலாளர் என்றும் அடையாளப்படுத்துவது வழக்கம். எனினும் நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றியதும் கணித கூற்றுகளின் தொகுப்புகளுடன் என் வாழ்க்கை கதையை நூலாக வெளியிட்டதில் நான் நிஜ வாழ்க்கை கதாபாத்திரமாகவும் இருந்தது பல பேர் அறியாதது. உலக கணிதவியலாளர் மற்றும் கணித நூல் ஆசிரியராக விளங்கும் பெருமதிப்பிற்குரிய திரு G.H. ஹார்டி அவர்கள் எனது கணித கண்டுபிடிப்புகளின் தொகுப்புகளை 12 Edges of ராமானுஜன் என்ற நூலாக வெளியிட்டுள்ளார். சரி, இங்கு நான் வந்தது எனது நூலை பற்றி உங்கள் முன் பேசுவதற்காக மட்டுமல்ல, ஒரு முக்கியமான கோரிக்கை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி செல்லலாம் என்பதற்காகவே. கணிதம் என்றாலே ஒரு காலத்தில் ஈடுபாடும் போட்டி உணர்வும் அதிகம் காணப்படும். ஆனால் இன்றோ கணிதம் என்றாலே பயமும் ஆர்வமின்மையும் அதிகம் காணப்படுகிறது. பள்ளி வயது முதல் பருவ வயது வரை கணிதம் என்பது பல பேருக்கு என்று கசக்கும் பாகற்காய் போல் தோன்றுகிறது. பொதுவாகவே நம் மனித மனம் எதற்கு விடை கிடைக்கவில்லையோ, எந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லையோ அதை கண்டு சற்று அஞ்சத்தான் செய்யும். அதுவே மூட நம்பிக்கையாகவும் மாற்றப்படும். இதே நிலையில்தான் இன்று கணிதமும் பல பேரால் உணரப்படுகிறது. இன்னும் சில பேருக்கு கணிதத்தை அடிப்படை அளவில் கற்றாலே போதுமானது தானே, அதை மேன்மேலும் படித்து வாழ்க்கையில் எங்கு பயன்படுத்தப் போகிறோம் என்ற சிந்தனையும் உண்டு. அப்படி சிந்தித்தவர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் உங்கள் முன் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இன்று மனித வாழ்க்கை முறையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக விளங்கக்கூடிய மருத்துவமனைகளில் மிக கொடிய நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியக்கூடிய MRI ஸ்கேன், CT ஸ்கேன் போன்றவை அந்த காலகட்டத்தில் நான் கண்டறிந்த ஃபோரியர் சீரீஸ், மாடுலர் ஈக்குவேஷன்ஸ் போன்றவற்றின் தொடர்ச்சி என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? கணிதத்தால் இவை அனைத்தும் சாத்தியம். எனவே கணிதத்தின் அடுத்த கட்டம் என்பது நம் வாழ்வின் முன்னேற்றத்தின் அடுத்த கட்டம் என்பதை மறந்துவிடாதீர்கள். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதேபோல் கோஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. எனவே கணித பாடத்தின் மேல் புனையப்பட்டிருக்கும் இந்த மாயை பயத்தை ஒழித்து கணித பாடத்தின் புரிதலை அடிப்படையிலிருந்து சரியாக கட்டமைத்தால் மாணவர்களுக்கு கணிதத்தின் மீதான ஈடுபாடு பெருகும். கணித கண்டுபிடிப்புகளால் நம் வாழ்வின் முன்னேற்றம் நிச்சயம் சரியான பாதையில் செல்லும் என்பதில் ஐயமில்லை. இந்த கோரிக்கையை நான் ஏன் உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன் என்றால், என் வாழ்வின் முக்கியமான தருணங்களில் இருந்த அனைவரும் ஆசிரியர்களே. அதனால்தான் ஆசிரியர் சமுதாயங்களாகிய உங்கள் முன் இந்த கோரிக்கையை விழிப்புணர்வாக உருவாக்க நினைத்தேன். வறுமையில் இருக்கும் என்னை கல்வியை நோக்கி இழுத்தது ஒரு ஆசிரியர். எனது கண்டுபிடிப்புகளுக்கு சரியான அடையாளம் தந்தது ஒரு ஆசிரியர். எனக்கான அங்கீகாரத்தை தந்ததும் ஒரு ஆசிரியர். இன்று எனது கண்டுபிடிப்புகள் அனைத்தும் சமுதாயத்திற்கு பயன்படுவதற்கு எனக்கு முதலில் வாய்ப்பு கொடுத்ததும் ஒரு ஆசிரியர். எனவே ஒரு ஆசிரியர் நினைத்தால் என்னை போன்று 1000 பேரை உருவாக்க முடியும். இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் சரியாக வழிநடத்தவும் முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் தான் உங்கள் முன் இந்த பணிவான கோரிக்கையை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். மேத்தமேட்டிக்ஸ் மே பி the queen of all sciences, but why is it never compared to a king? Just imagine, because a king cannot survive without a queen, isn't it? So feel the power of mathematics like the power of a queen and try to achieve it. Thank you. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை PDF ஃபார்மேட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.